வழக்கே நான் வெளியில போய் நிக்க என்ன கலைச்சு போட்டாங்க. அங்க ஒரு தரம் ஆட்டோல பிடிச்சும் போகல அது உள்ளுக்கு. அவர் இன்னும் 14 நாள் உள்ளுக்கு அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போகணும். என்ன நீங்க அதை ஒழுங்குபடுத்தினீங்களே அந்த நாளைக்கு ஏற்பாடம் செய்ய வரவைக்கு. ஓ நான் சாப்பாட்டு பாசல் ஒழுங்கு பண்ணிக்கிறேன். பண்டத்திருப்பு சந்தி மூலையில சில்லாலைப்புறம் மூலையில இருக்க கடையில ஒழுங்கு பண்ணிருக்கேன். நீங்க பண்டத்திருப்பு நின்று கீழால இல்ல போத்தில் இல்ல தண்ணி வச்சிருந்தாங்க. விடக்கூடாது. அப்ப அயில நின்றப்ப போத்துல பெட்ரோல் ஊத்தி போட்டு எறிய சொல்லுங்க அவங்களுக்கு. அவள் வேற கதையில கதைக்கிற மாதிரி இல்ல. சில நேரங்கள்ல என்ன செய்யறது சாரு ஜபிச்சு கொண்டிருக்கலாம் 24 hours. யாரு எங்களுக்கோ இல்ல அவன் வெளியில வர எங்களை கொண்டுட்டு போவாக்கள். களவெடுக்க போய்க்க கும்பிட்டு போறோம். ஐயோ இப்படி விடக்கூடாது மாதிரி சிட்டிசன் 94 அவர் அதான் 16 லட்சத்தை கொடுத்தவர் சாரு. அவர் என்னது சொண்டில உள்ள அந்த மேக்கப் செவிக்க மாட்டா வடிவா தெரியுமா? லிப்டிக் வந்து ஒட்டு படம் நடுவில் அவ அந்த லிப்டிக் ஒட்டு படம் அவ கதை கேட்க சிட்டிசன்களுக்கு இடக்கிற இங்கிலீஷும் பசனம் போடுவா. இன்னொரு யூசர்ஸ் கனடால போன சுவாவே இங்கிலீஷ் கதை கேள அவள் சாரு கண்டவள் இங்கிலீஷ் இடக்கிற இங்கிலீஷ் நேவே இங்கிலீஷ். என்ன இந்த கீழே ஒரு யூசர் நேமும் அவரு நல்ல இங்கிலீஷ் தானே. அந்த ரோஜாப்பு போட்டு கொண்டு நிக்கிறார் ஒரு அவருக்கும் அங்க போனாலும் உங்களுக்கு தெரியாது. மேக்கப் போட்டு அவருக்கும் சூப்பு பத்திய கறி எல்லாம் வச்சு அனு கொடுக்க ஷாரு தான் இவருக்கு சுடுதண்ணி போட்டு அந்த பாவட்டமில்ல போட்டு தண்ணி போட்டு குளிக்க பார்த்து இங்க உனது விட்டுக்கிறாரு. எங்களோட கதைக்கு சொல்லி நாங்கள் அவங்க செய்த தப்புன்னு கேட்க அதை அவங்க வந்து ராகுல் மைண்ட் யூ வேர்ட்ஸ் சொல்லி எழுதுறாரு. அப்ப பாருங்கவன் அந்த சுடுதண்ணியும் அந்த மசாலா கறியும் அவ்வளவு வேலை செய்யுது. ஒன்றுமில்லை நானே பெண்களை கொண்டு வந்து திரும்ப ஜாழ்ப்பாண கோட்டைக்குள்ள அம்மா அடிபட்ட பாம்பு மாதிரி அவன் திரிகிறான். நீங்கள் அவன் என்ன உங்களுக்கு செய்தான்னு ரத்தத்தை குடிச்சான் சரியோ, அதை செய்தான்னு தெரியாம சேர்ந்து இப்படி எல்லாம் கதைக்கிறீங்க. அவன் ஜெல்லக்களி மாடு பிடிக்க போய்தானே கண்ணுல கிழுவங்கதையா குத்தினதான். ஆமா ஆமா. அடே சிந்து என்ன மாதிரி அது பிரச்சனை இல்லை, மாத்தி அமைப்போம். சிந்து ஓகே என்ன சரி. நீ என்னத்துக்கு வந்து இங்க நிக்கிற? கவனம் பின்பக்கத்தால உண்டை விட்டு யார உள்ள போறாங்க. கவனம் எங்கட வீட்டுல இந்த கடவுளை அவற்ற கதையும் ஆளும். என்ன 20 வீடியோ இருக்க இவர் போயிருக்கிறார் சிட்டிசன் 94. ஆனால் அவன் ஒரு வீடியோல எங்களுடைய ஆக்களை கேவலப்படுத்தாத வீடியோ ஒன்றை காட்டுங்க பாப்போம். ஒரு வீடியோல உதவி திட்ட வீடியோல அவன் காசு கொடுத்து போட்டு அந்த வணக்கம் ஒரு வீடியோல அவன் ஆக்களை கேவலப்படுத்தாத வீடியோ கிடையாது. சொல்லுங்க ஐயா. வெல்கம். அரேஞ்ச் பண்ணிருக்கான் நாளைக்கு தமிழ்நாதசுரன். நீங்களோ புக் பண்ணிருக்கான் நாளைக்கு. என்ன செய்யறது? சேர்ந்த குற்றத்துக்கு ஏதாவது செய்யத்தானே அப்போ வேணும். அண்ணன் இருக்கா சின்ன மாலாத்தையும் பிடிச்சு விடுங்க அண்ணன். அப்படியே ஒரு ஆண்டான் மாலையம் அவனை நேர நீங்க சுடலைக்கு அனுப்புற பிளான் போறடா. நீங்களால சொன்னீங்க சுடலை ஜாம்பல் சுடலை ஜாம்பல் பூஜி சிவபெருமான் ஆக்கொடுமாங்கள். சரியே அவனுக்கு அழகு குத்தி தூக்கு காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடியாம். ஆனா கெஸ்ட் எல்லாம் எத்தனை இடத்துல வரவேற்றவங்கள என்ன உண்மையா விளங்க இல்ல. கெஸ்ட் இடத்துல பள்ளிக்கூடங்கள் உப்ப தெரியும். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே. ஒதுக்கிறானோ கொண்டானோ தந்த போலக்காண்டி கொடுத்தவன் தானே. அப்ப அங்க வேண்டிட்டாங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுல தப்பு இல்லையா? அப்ப இவன் இந்த எங்கட ஏழை மக்கள் இந்த வயிற்றுல அடிச்சதுதானப்போ தப்பு. சரியோ இவனை கொடுக்க சொல்லி கொடுக்க இவன் கைய மாறி தண்டை அக்கௌண்ட்ல ஒன்று போட்டு கொடுத்துட்டான். அதுதான் பிரச்சனை. அவன் கொடுத்தானா டெக்கர் மோதிரம் போட்டானா அதை பற்றி எங்கட மக்களை அவன் கேவலப்படுத்தி போட்டான். இப்ப இதுல நிக்கிற கொஞ்சம் பேர் இருக்குன்னு எம்ஜிஆர் மாதிரி இல்லை. அவன் நினைக்கிற கொடுத்ததெல்லாம் கொடுத்தா
அவன் யாருக்காக அவர் இவன் வீட்டுக்கு அடி கொடுத்தது பின்பக்கத்தால இவங்க தெரியாது இப்ப வந்து எழுதினேன் தெரியும் பின்பக்கத்தால எத்தனை பேர் வந்து கொடுத்து போட்டு கதைக்கலாம நிக்கிறாங்களே என்ன இப்ப ஆமா 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 இதுல வந்துருந்து எழுதுறாங்கடா யோசிச்சு நான் போன் கொடுத்து 10 நாளையோ 1 மாதத்துக்குள்ள இன்னொருத்தனட்ட 10 லட்சம் ராகுலண்ண நீங்கள் என்ன மறந்துட்டு ராகுலண்ண நீங்கள் என்ன மறந்துட்டீங்க அராலியில ஒரு வீடியோ உதவி திட்டம் செய்ய போய்க்க அந்த புருஷன்காரனை தள்ளி நிக்க சொல்லி போட்டு அந்த பஞ்சாயத்தை போய்க்க சேவல் கோழியும் பண்ணி கொண்டு போனவன் பாருங்க அந்த வீடியோ ஒன்று இருக்குது கடவுளையா ஓ சேவல் கோழி வாயால கட்டு பண்ணி கொண்டு போனவன் அந்த வீட்டிலயோ அந்த வீட்லயே அத புருஷன்காரன் அந்த வீடியோல கிட்ட விட இல்ல ராகுல் சேவல் கோழி இவங்க கூட சிக்கன் அடிச்சு சூப்பு வைக்கிறது அந்த பாவம் லண்டன்ல நிறுத்திர முடிச்சு ராதாவா கடையில நின்று கொண்டு சும்மா டெலிபோனை கொடுத்து வந்தால மாட்டை பார்த்து தான் தப்பிட்டார். அதுமாப்பா பெட்ரோல் ஸ்டேஷன்ல நான் வேலை செய்யறேன் இந்த பெட்ரோல் ஸ்டேஷன்லயே ஓட பண்ணி வீட்டு அட்ரஸுக்கு போடாம அதை கொண்டு போகப்பட்ட பாடு போகைக்கு என்னடா வீட்டை சுனாமி அடிச்சிருமில்ல மனசுக்கு தெரியாம டாக்ஸி அடிச்சு போய் நான் சொன்னேன் கொண்டே போறேன் இல்ல இல்லப்பா நான் டாக்ஸில போறேன் டாக்ஸில போய் பெட்ரோல் ஸ்டேஷன்ல போய் போன எடுத்துட்டு போனான் என்ன ஓ அப்புறம் வீட்டை இருந்து போனா அப்புறம் அடியல நீங்க வீட்டையே வண்டி கொடுக்காம கொண்டு போனா அவன் நீங்க போமுன்னா உங்களுக்கு வசியம் ஏதோ செய்துட்டான் நல்ல காலம் உங்களையே நீங்கள் அவன்கிட்ட கொடுத்துட்டு வரே இல்லை எல்லால சில்லால சங்கார ஆறுபத்தாட்டுல போயிருக்கிறான் போடகு அப்ப வசியம் செய்யறது அவனுக்கு அந்த என்னன்னு சொல்றது ஒரு ஆக்களை பார்த்தா அவிக்கலாம்னு தெரியுமில்ல அப்படியே அவிக்கப்பட்டால நானும் ஒரு ஆள் தான் அதை ஏற்றுக்கொள்வேன். நாளைக்கு சிச்சுனா நீங்களா லைன் த்ரோக்க முன்னுக்கு நிக்கணுமே இடியன் நான் கீழே போறேன் நான் ஜெனிசாக்கா அவ வந்து நிக்கிற அவ ஏத்துங்க ஐயா கதை வாரேன் வந்தா நாங்க கீழே நின்றுட்டு புறா வருவோம். இல்ல இல்ல நீங்க கதைக்கிறாங்க அப்ப பொம்பளை நிக்காக எங்களை கீழே ராக்குங்க வாய் தவற ஏதும் தப்பா காய்ச்சிருப்போம் அப்படியாண்டு இல்லையா அப்ப நீங்கள் அவ வரைய கப்பல எங்களை கீழே ராக்கிறா கீழே நின்று கேட்டுவோம் இப்ப நித்திரையும் பெறாது அவையெல்லாம் வந்து நின்றா இவைக்கு நல்லா இருக்கு என்னன்னு கேட்டா ராகுல் ஒரு பழைய பாட்டு யார் படிச்சேன்னு தெரியாது முந்தைய சினிமா பாட்டு இரவில் ஆட்டம் பகல்ல தூக்க மாட்டோம் இப்ப நாங்க இரவில் ஆடி போட்டு பகல்ல தூக்குறோம் இல்லோ அதுதான் அப்ப புதாக்கள் வேற ஒண்ணுமெண்டா எங்களை இறக்கிட்டு தானுங்க 6 நாள் ரெடியா இருக்கும் பிரச்சனை இல்ல திட்டியானோ நீங்களா மெயின் கதாநாயகம் நாங்க கிளண்டு கட்டுவோம் இப்ப நாங்கள் பழைய மெம்பர் மாதிரி கிளண்டு கேட்போம் அப்படி சொல்லக்கூடாது வணக்கம் யாரு சின்ன வெளியோ திவாகரோ என்ன இது திவிதாவோ அது வாசிக்கலாம் கிடக்கு கண்ணன் தெரியுது வாங்க சௌரி வந்தவா தமிழ் நீ கதை கேளுங்க கதைங்கோன் தமிழியாக டென்ஷன் ஆகி எனக்கு வெள்ளன அழுகையும் வந்துட்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் பிரச்சனை சொன்னா கொஞ்சம் காய்ச்சல் சொன்னா நிறைய பேர் ப்ரே பண்றாங்க நாங்க நல்லா இருக்கணும் நோமோ இல்லையோ அதால வந்து கொஞ்சம் காய்ச்சல் பிடிச்சிடுச்சு. இல்ல நாளைக்கு அவன் வர போறான்னு தான் பயத்துல காய்ச்சல் உங்களுக்கு விளங்க வேண்டி நினைக்கிறேன். இப்ப மற்ற யா ராகுலன் என்ன கீழாக்கினா ஏதாவது உண்மையா ஏதாவது சொல்லுங்க நாளைக்கு ஏதாவது கன்ஃபார்ம் நியூஸ் இருக்கா? சரியா பாருங்க வார் என்னங்க என்ன கேட்டீங்க என்ன ராகுல் கன்ஃபார்ம் நியூஸ் இருக்கா? இல்ல ஏதாவது கன்ஃபார்ம் நியூஸ் வந்திருக்கா பத்தி? அவர் 3 மாதம் தூர மாட்டார் ஒரு கேள்வி. இது வந்து இனி வந்து அவருக்கு விளக்கம் 3 மாதம் நீடிக்கப்படும். 14 அப்புறம் 3 அப்படியே நீடிச்சு தம்பி ஜெயிலுக்கு நாளைக்கு திரும்ப 14 நாள் கொடுப்பார். இல்ல 3 மாதம் அப்புறம் 3 மாதம் ஆகணும். இல்ல என்ன எழுதுவாங்க சொத்து பத்து இந்த கணக்கெடுத்து எல்லாம் பறிமுதல் செய்ய மாட்டேன் வேற விட மாட்டாங்க. போக மொத்தமா போதாம எல்லாம் மாத்தி அமைச்சு வைக்க இடம் இல்லையா? அப்படித்தான் அவளை செய்து வச்சுக்கிறான் அவன். அப்படி வந்தாலும் ராவன் போலீஸுக்கு எப்போதும் சல்யூட் தானே. இப்படித்தான் நேர்மையாக தமிழ் பக்கங்கள்ல கிழக்கு வடக்கில இப்படித்தான் செயல்படுங்க. ஏனென்றா இனத்தை காப்பாற்றுறதுக்கும்
நீதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு மக்கள் நிம்மதியா வாழ்றேன்னா உங்களை போல ஆக்கள் இருந்தா தான் வாழலாம் ராவன் அவ்வளோண்ணா இப்ப உண்மையா இவனுக்கு எத்தனையோ இதுல அந்த குற்றங்கள்ல கணக்க குற்றம் இருக்கு மணி லாண்டரிங்ல இருந்து அன்ரைட்டிங் பிள்ளைல வீடியோ போட்டதுல இருந்து இப்ப எவ்வளவு இது கேட்க இந்த 1300 குடும்பங்கள்டையும் ஒவ்வொரு கடிதம் வேண்டி அங்க குடும்பமா இருந்தால் இவன் ஆயுள் ஃபுல்லா வரையலாது. இல்ல அந்த இவர் இருக்கல்லோ பொலிஸ் இருக்கல்லோ பொலிசு கண்ணுக்கு தெரியாமல் இவர்கிட்ட ஹெல்ப் எடுத்த சில பேர் இருக்கிறேன் இவர் வெரைட்டி கேவலமா எல்லாம் கதைச்ச இருக்கிறேன். மற்றது அந்த காசு 10 லட்சம் சொல்லி போட்டு 15-40 லட்சத்துக்கு எல்லாம் 40 லட்சம் ஒரு ஆளுக்கு வருத்தத்துக்கு கண்டு வேண்டி அலை பண்ணி போட்டு 30 லட்சத்தை இவன் எடுத்துட்டு 10 லட்சம் கொடுத்தானே அந்த ஆக்களை எல்லாம் இப்ப கீழால என்டி கொடுத்திருக்கிறேன் இப்படி எல்லாம் பே காட்டி இப்படி செய்தவர். இவற்ற வழக்கு வந்து இறுதி கட்டத்துக்கு வரைக்க வந்து இவர் பெரிய தொகை டாக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். வணக்கம் வணக்கம் சுடலக்குருவி முடக்கிடுவாங்க. வணக்கம் கதைங்க ஐயா. என்னாவது அவரை பத்தி கேள்விப்பட்டீங்களா? இல்ல நீங்க சொல்லத்தானே வந்தீங்களா? அப்ப சொல்லுங்க ஐயா. அப்போ ஹலோ சுடலக்குருவி சரி, நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? இப்ப அவர்கிட்ட யூடியூப் சேனல்ல போய் பார்த்து நான் அதுல வந்து இப்ப 494 வீடியோ தான் இருக்குன்னு சொல்லியிருக்க. முன்னுக்கு இருந்தது வந்து 1500 அப்படி. சூப்பர் சொல்லும் போது நிறைய வீடியோக்கள் இவர் அழிச்சிருக்கேக்க. இனி வந்து யூடியூப் இவருக்கு அந்த சேனல்ல அவங்களே தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றில வந்து ஜட்ஜ் சொல்லுவார், இல்லாட்டி அவங்களே தூக்க சொல்லுவாங்க. அப்ப இப்ப என்னன்னு இந்த வீடியோக்கள் அழிச்சு நீங்க அப்ப நாங்க சொல்லேக்க வந்து இவங்க சொல்றது என்ன நான் என்ன கேக்குறேன்னு தானே திவில ஆடினி. அப்ப இப்ப மட்டும் என்ன அழிச்சேரி அந்த வீடியோ அழிச்சிருக்க மாட்டான். இருக்கல்லோ அவன் தான் வச்சு பார்த்து இவனை வச்சு பக்கத்துல வச்சு கேட்டு பையில எழுதி அழிச்சிருப்பான். அப்ப இன்னும் காணாது நாட்கள் இன்னும் இவர் உள்ளுக்கு இருந்துதான் ஆகும். எங்கட தோட்டத்துல நிறைய வேலை இருக்கு. அவரை சொல்லுங்க வர சொல்லு. அதே நேரம் இந்த மக்கள் பார்த்து மத்தியானம் 12 இருந்து 3 மணி வரையும் தான் வேலை அவருக்கு. இந்த மக்களுக்கு சொல்றேன், நாளைக்கு இந்த யாராவது கொடியத்துக்கி கொண்டு போற ஆக்கள் இருந்தா ஒன்று யோசிங்கோ. வெளிநாட்டில் உள்ள எங்களையும் அவன் ஏமாத்தி, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை எங்களையும் ஏமாத்தி, ஊர்ல உள்ள மக்களையும் ஏமாத்தி அடிச்சு தண்டை பேங்க்ல போட்டு வச்சுக்கிறான். நீங்க மக்களுக்கும் கொடுக்கல, எல்லாரையுமே ஒட்டு மொத்தமாக ஏமாத்திக்கிறான். இவன் ஒரு துரோகி. நாளைக்கு கொடி பிடிக்க வாரார்கள், யோசிச்சு கொடி பிடிக்க வாங்க. நாளைக்கு போறவே மனிதாபிமான மற்ற ஆக்களா இருப்பீங்க. உங்களோட மனச்சாட்சிக்கே உங்களுக்கு தெரியும். நீங்க சும்மா ஒரு போறதால உங்களுக்கு தான் அதால நிறைய தயவு செய்து இப்ப நிறைய விழிப்புணர்வு அடைஞ்சிட்டீங்க. தயவு செய்து போறத தவிர்த்துக் கொள்ளுங்க. சிந்து மேலுக்கு கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கன்னா 1500 வீடியோல 1000 வீடியோ கிட்ட டிலீட் பண்ணி இருக்கிறாங்கன்னா அவ்வளவு வீடியோலையும் எவ்வளவு தரக்குறைவான விஷயங்கள் நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, 1500 வீடியோல மூண்டா பிரிச்சு 2 மடங்கு வீடியோவை தூக்கி இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச காலம் விட்டு வச்சிருந்தா தேட்டியான படங்கள் கூட நாங்கள் இதுல இருந்து இப்ப சிவா நீங்க சொன்னது நல்ல ஒரு விஷயம். கண்டிப்பா சிவா, இப்ப நீங்க சொன்னது நல்ல ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா இப்ப பாருங்க, இவ்வளவு நாள் நாங்கள் சொன்னாங்க இதே விஷயத்த தான் சொன்னாங்க நாங்க. சரி, இப்ப வந்து ஒரு அதிகாரி வந்து அதை பார்த்து அழிக்கும் போது உங்களுக்கு மக்களுக்கு விளங்க வேணும். நாங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி நாங்க வந்து உணர்ச்சி பூர்வமா நாங்க அதை எடுத்து சொன்னாங்க, என்ன இப்படி எல்லாம் செய்யறான்னு சொல்லி. இன்றைக்கு வந்து ஒரு சட்டம் தெரிஞ்ச அதிகாரி செய்யும் போது உண்மையில வந்து இது ஒரு போட்டத்தக்க செயல் தான். இப்ப நாங்க வந்து சொன்னதை இன்னும் ஒரு உறுதியா இருக்கு. ஓமோ இல்லையோ? சொன்னதுக்கும் இன்றைக்கு புரியல எனக்கு சொல்லுங்க ஒரு ஆள். இல்ல ஆரம்ப காலத்துல இந்த அக்காவை அண்ணாவை எல்லாம் எவ்வளவு கெஞ்சி இந்த மண்டாட்டமா கேட்டவை அதை ரிமூவ் பண்ணு பிரைவேட் பண்ண சொல்லி கெஞ்சி கேட்டது. இன்றைக்கு வேணும், ஆண்டவன் இருக்கிறான். இது வந்து எங்களுக்கு உண்மையில வந்து இதுதான் எங்களுக்கு வெற்றி.
அதான் இதை வந்து தொடர்ந்து பாக்குறவர்களுக்கு அண்ணா பாருங்கண்ணா தொடர்ந்து பாக்குறவர்களுக்கு இப்ப விளங்கி கொள்ளுவினோம் இந்த தமிழினியக்காவோ இந்த தமிழ் சேனல்லயோ கதைச்சது சரியா பிள்ளையான்றதை இப்ப புரிஞ்சு கொள்ளுவினம் தானே. முதலும் கதைச்சவங்க வீடியோக்களை தூக்க சொல்லி ஆரம்பத்துல சொன்னவ வேலை வெட்டி இல்லாம 4 குடிச்சு போட்டு இருந்தாலே இப்ப புரியும். கீழே இருந்து உப்பவும் எழுதுற அந்த அன்னக்காவடியை என்னன்னு சொல்றது தமிழ் அன்னைக்கு கழுத்து நரம்பு படிக்கிற அளவுக்கு கத்தி கத்தி அண்ணே இவங்களும் அண்ணே நீங்க யோசிச்சு பாருங்க. நானும் உங்களோட இப்ப கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு கூட பயணிச்சு கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பேர் வந்து கிருஷ்ணாக்கு சார்பா காய்ச்சவங்க இப்ப வந்து கிருஷ்ணாக்கு எதிராக இந்த வலைதளத்திலே ஏறி கதைக்கிறாங்க. சரியோ இவங்களும் உணர்ந்து கொள்ளுவாங்களே. இந்த கீழே இருந்து மெசேஜ் பண்றவங்க இருக்கிறாங்களோ இல்ல இவங்களும் உணர்ந்து கொள்ளாம இருக்கிறாங்களோன்னு நினைக்கிறீங்களா? கிருஷ்ணான்றவன் உண்மையா யூனிவர்சிட்டி போனவன்டா அமைதியா இருந்து யோசிச்சாண்டா வந்து இந்த தளத்துக்கு தான் அவன் நன்றி சொல்லிப்பான் இருந்து உண்மையான அறிவாளியண்டா வந்து இந்த தளத்துக்கு நிறைய நன்றி சொல்லுவான். நான் கதைக்கிறோம் என்னன்னு சொன்ன இப்ப எங்களுக்கு இருக்கு சௌரியாக்கள் எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணா புத்தி உள்ளவனா இருந்திருந்தா நாங்க சொல்லேக்க ஒரு மன்னிப்பு அவன் பின் பேக்ரவுண்ட யோசிச்சிருக்கணும். இத்தனை கோடியை சுதப்பி வச்சிருக்கிறேன். ஓகே மக்களுக்கு நான் நல்லவனாவே வாழலாம். ரெண்டு ஓட்டு வந்து என்ன இருக்கணும். ஓகே நான் இது இனி விடுறேன் இதால இனி பிரச்சனை தான் நன்றி நான் எடுக்கிறேன் எல்லாத்தையும் வந்து போட்டு யூடியூப்பை அழிச்சு போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு பேயாம இருந்திருந்து இந்த கோடியும் இருந்திருப்ப உனக்கு ஆன்டிமேட்ட போலும் உன்னோட இருந்திருக்கும். சரியோ ஒவ்வொரு 5 பேர் தூக்கி கொண்டு போயிருக்க மாட்டேன். 2 5 பேர் ஒரே நேரத்தில் தூக்கி கொண்டு போயிருக்கலாம். சரியோ ஆனால் இன்றைக்கு பாருங்க 5 பேர் கூட காராப்பி துப்புற அளவுக்கு நிக்கிறேன். தெரியாத மாதிரி போவினே. அப்ப என்ன செய்யறது நாங்கள்? கிருஷ்ணா குட்டி என்ற செல்ல குட்டி பம்பர குட்டி நீதான் படிச்ச பிள்ளை பாட்டு பிள்ளைன்னு நினைச்சியோ. இதுல என்னோட தகவல் என்னன்னா கோட்டர் ஸ்டேஷனுக்கு முன்னால இருக்கிற கிரீன் கிராஸ் சொல்லிக்கல நான் எதிர்பார்க்கல. என்ன பிள்ளை சொன்னீங்க? அக்கா இல்ல அவன் யூனிவர்சிட்டி படிச்ச பிள்ளைன்னு சொல்லி ராகுல்னா நான் உண்மையா நான் இதே எதிர்பார்க்கலையா. நாங்க எடுத்து சொல்லும் போது அவன் செய்திருவான்னு தான் நான் நம்பி இதுல இறங்கி எல்லாம் பேசினது அவனோட எல்லாம் என்ன அப்ப கொஞ்சமாவது புத்தி இருக்குன்னு தானே இப்ப யூனிவர்சிட்டி படிச்ச பிள்ளை தானேன்னு சொல்லி. ஆனா இப்படி ஒரு முட்டாளா இருப்பான்னு சொல்லி நான் கடைசி வரைக்கும் யோசிக்கல. நாங்களா உண்மையா தப்பான செயல்ல ஈடுபட்டு கொண்டு அதை தெரிஞ்சு கொண்டு துணிஞ்சு நின்று இருக்கானே. நீங்க தப்பா நினைச்சதுக்கு யார் பாடு? அவன் கொழும்புல எங்கேயோ போய் யூனிவர்சிட்டி போறோம்னு சொல்லி போட்டு யூனிவர்சிட்டி வாசல்ல போய் முழு நெல்லிக்காய் வித்து போட்டு வந்தவன். நீங்க கதையோட கேளுங்க. அவனங்களை புலம்பெயர் மக்களை தப்பா நினைச்சவன்டா இந்த போன 5 பேர்களுக்கு மண்டை கொண்டு மில்லத்தானே அவனை மாத்த எல்லாம் அவனோட சேர்ந்து பயணிச்சாக்கலானு அவன் நினைச்சாம வந்து அவைய மேத்தான் இந்த புலம்பெயர் நாடுகளுக்கெல்லாம் படிப்பறிவில அவங்க உண்மைதான். இப்ப அவன் அன்றைக்கு நாங்கள் புலம்பெயர் நாள் செய்யற பணியெல்லாம் இன்றைக்கு இலங்கையில இன்றைக்கு அங்க அரசாங்கமே எங்களோட குரலுக்கு பயப்படுது. அதே அவன் புரியல. அவரு எங்கட குரல் வேலையில வந்து அமர்த்த ராய் பண்ணவர் இந்தியில இருந்து புரிஞ்சு கொள்வாங்க. இலங்கையில ஒரு பாடம் பண்ணது வந்து 100% ஒரு பாடம். வந்து இந்த தளத்துக்கு நன்றி சொல்லுவார். நாங்க வந்து நாட்டு சட்ட திட்டத்துக்கு நாங்க ஆன்டிமேர் மாதிரி படிப்பறிவு இல்லாமல் 15 16 வயதுல கொஞ்சம் வெளிநாட்டுக்கு வந்து கல்யாணம் கட்டி போட்டிருந்தார்கள் மாதிரி நாங்கள் இல்ல. அன்டிமேரும் பாவம் 6 வருடம் மாட்டுப்பட்டு நான் ஒரு 11 சொன்னோம்னா எனக்கு தெரியாது உண்மை போய் தெரியாது. எனக்கு இன்பாக்ஸ்ல வந்த சில ஆன்டிமேர் இருக்கணும் தங்களை பிளாக்மெயில் பண்ணப்படுதாம். இந்த கருத்தை தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. இந்த கருத்தை பதிவிடுங்க. நேற்று இந்த சிட்டிசன் அண்ணா சொன்னவர் பிளாக்மெயில் பண்றாங்களாம் அண்ணே. வந்து தடங்களை தடயங்களா இல்ல நேற்று அந்த அவர் ஒரு கருத்து பதிவிட்டவர் நீங்க மைண்ட்ல வச்சிருங்க. கொஸ்டல்ல வந்து கொஸ்டல் வார்டன்ட்ட அனுமதி எடுத்து கூட்டிக் கொண்டு போன பிள்ளைகள் என்ன தமிழ்னியாக்கா அவருக்கே சொல்லி அனுமதி எடுத்து கூட்டிக் கொண்டு போன பிள்ளைகளுக்கு அவரையே விரட்டி இருக்கிறான். அந்த வீடியோவை நான் வெளியில விடுவேன் சொன்னவர் தான் நினைட்டு விரட்டி இருக்கிறான். அப்ப அந்த ஒரு ஆம்பளையே விரட்டுறான்டா அண்டிமேர் வந்து ரூம்ல படத்து கிடந்து வீடியோ எடுத்து அண்டிமேர எப்படி விரட்டுவான்? அந்த ஜம்பிளிங் அந்த பெட்ல இருந்து உடம்பு பிடிக்கணும் அது அசையவே இல்லாதாம
நீங்க யோசிச்சு பாருங்க. சில நேரம் அவையல் தீ குளிக்கலாம், இப்படி போற மரியாதை அப்படி போட்டுமெண்டு. அவ அரக்கியலாது அவ புல் செக் அவையல் வந்து அங்காளம் இல்ல அவ அவையல் வந்து புல்லா மாட்டியன்னு அவையல் புல்லா மாட்டிட்டீங்க அவன்கிட்ட. என்னண்டு விளையாடுறாங்களாப்பா, பெட்ல வந்து உடம்பு பிடிச்சி விளையாடுறாங்க, அதுக்கு கைதட்டி சிரிக்கிறாங்க. என்னடாப்பா என்ன அப்ப கீழே ஒருத்தர் எழுதுறார், கிருஷ்ணா வந்து வருங்கால ஆவா குழு தலைவரா. யாரு கீழே ஒருத்தர், அடே அது உண்டு அம்மாக்கு தாண்டா கஷ்டம், உண்டு சகோதரிக்கு கஷ்டம், உண்டு அண்ணனுக்கு கஷ்டம். அவன் அங்க அவனுக்கடா இனம் தனம் தெரியாமலே உண்ட வீட்டுக்கே புந்துடுவான் கவனம். அதான் புரியாம புலம்பே நாள்ல கன கேங்குகள் இருக்கு. நீங்கள் சொந்த நாள்னா அந்த கேங்ல இருக்கு. புலம்பெயர் நாள்ல வந்து கேங்கா இருக்கணும் யோசிப்பாங்க, உங்களுக்கு எப்படி கெத்தி இருக்கணும் யோசிப்பாருங்க. யோசிச்சு அவட்ட 4 வருஷத்துக்கு முன்ன வந்து சொல்லுங்க ஒரு நிமிஷம் கிடைக்கலாமே. பெண்களுக்கு தான் எல்லாரும் மினோட் பண்ணி கூட நில்லுங்க. ஐயோ கணக்கு கிடைக்க மாட்டேன்னு ஒரு நிமிஷம் தான். 600 எல்லாமே 614 வீடியோஸ் அழிச்சிருக்கு. 614 வீடியோஸ் அழிச்சிருக்கு. கொஞ்சம் வீடியோஸ் வந்து ப்ரைவேட் ஆக்கியிருக்கு. நம்ம அவங்க இந்த வீட்டுக்காரர் தான் அடுத்த லோயர்ஸ் எல்லாம் ஒரு லோயருக்கு 1.5 லட்சம் ரூபா படி அரேஞ்ச் பண்ணியிருக்கு. நாளைக்கு 2 லோயருடைய செலவு வந்து டென்மார்க் கண்டி பார்க்குறாங்க. டென்மார்க் கண்டி 2 லோயருக்கு கொடுக்குறோம். மற்றபடி என்ன, நானும் உங்களுக்கு பின்னங்க 1.5 மாசமா உங்களோட திரிஞ்சு கடைசியா எனக்கு படிச்சு விட்டுட்டாங்க. அங்க வேற விடாம எனக்கு லொக் ஆக்கி விட்டுட்டாங்க. எனக்கு லொக் பண்ணி விட்டுட்டாங்க. நான் இதுல வந்து கதைக்க இந்த குரலை வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ரெண்டு இன்றைக்கு வேணுவோம் அண்ணாவோட இடத்த கதைச்சு சொன்னேன். நான் வேணுவோம் எனக்கு வச்சுட்டாங்களா அப்போ அக்கா நீங்க நல்ல விஷயம் அக்கா. நீங்கள் வந்ததுக்காக மைதான தேவையில்லை. நீங்க வந்தது சர்வதேச குற்றமா செய்தது ஒரு விழிப்புணர்வு. ஒரு துளி கூட மெனஞ்சோர தேவையில்லை. நீங்க கெத்தா இருங்க அக்கா. நீங்க செய்தது ஒரு பெரிய 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 ஒரு பேருதவி எல்லாருக்கும் விழிப்புணர்வு. அண்ணா நான் செத்தாலும் பரவாயில்ல என்றுதான் நான் ரிஸ்க் எடுத்து போய் வாரினேன் ஒவ்வொரு வருஷமும். ஆனா இந்த முறை வந்து நான் கடுமையா ரிஸ்க் எடுத்து நான் இவரோட சேர்ந்து போகணும்னு முயற்சி செய்தது. ஆனா இவருக்கும் சேர்த்து வச்சுட்டாங்களா அப்போ. ஆனா நீங்க பயப்படாங்க, தற்காலிக பின்னடைவுக்கா, தற்காலிக பின்னடைவு இல்ல ஒன்றும் இல்ல, யோசியாதீங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க போய்க்க, நீங்க பேர்ந்தாக்கா என்னோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களை ஏர்போர்ட் பிளைட் வாசல்ல இருந்து உங்களை கூட்டிக் கொண்டே ஸ்பெஷலா உங்களை பிஏபி மாதிரி வீட்டை கொண்டே விடுறதுக்கு நான் செய்யறேன். தாங்கி கொண்டு வந்து விடுவாங்க. நீங்கள் வந்து இப்ப நான் சொல்றேன் ஜெயிக்காதீங்க. நீங்கள் பிளைட் போய் லேண்ட் பண்ணி கதவை வந்து வாசல்ல வந்து உங்களோட பாஸ்போர்ட் எண்ணையும் பண்ணி கொண்டு போய் ஒருத்தர் குத்தி போட்டு உங்களோட லக்கேஜ் எடுத்துக்கொண்டு உங்களை வந்து ஏத்தி கொண்டு போய் வீட்டை கொண்டே விடுற அளவுக்கு நான் செய்வேன். நீங்க பயப்படாதீங்க. இவங்க தான் எனக்கு கிரிமினல். நீங்க ஒரு தப்பும் பண்ணல. ஒரு நாய்க்கு வரி பிடிச்சிருக்கு, அந்த நாயை வந்து துரத்துங்க, ஊசி போட்டு கொல்லுங்க சொல்லி இருக்கிறீங்க. இது செய்தது நீங்க நல்ல விஷயம் அக்கா. ஒன்றும் யோசியா. ராகுல் அண்ணா, கண்டிப்பா சகோதரி, மிக்க நன்றியா நீங்க சப்போர்ட் பண்ணது. உங்களில் ஒருவன் தான் எழுதி கொண்டிருக்கிறார் குழுவினர் தலைவர் கிருஷ்ணான்னு சொல்லி. சாரி, இளைஞரின் தலைவர் உண்டு. அப்ப அதுக்கு வந்து இவர் மற்ற எங்கடைய இவர் தான் எழுதினது. அந்த என்னென்றால் அது வந்து ஆவா குழுவின் தலைவர் உண்டு. அவர்ல பிள்ளை இல்ல, அவர் என்ன அவருக்கு நக்கலா போட்டவர். நான் மாறி சொல்லிட்டு மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனா இப்ப இவர் ஏத்துவ வெற்றி எதிரிகள் மேலுக்கு வந்து நானும் ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். இப்ப நாங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக இதுல இருந்து பேசும்போது அதை எடுத்து சொல்லும் போது வந்து எங்களுக்கு வந்து இப்படி ஒரு அச்சுறுத்தல் விடையக்கல. அப்ப நாங்க யோசிக்கணும் வந்து இவர் எப்படி ஆளுன்னு சொல்லி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. இவர் வந்து என்னன்னு பல முகங்களோட சுத்துறான் இந்த பிள்ளை இந்த வயசுலன்னு சொல்லிக்கல. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இவர்கிட்ட பாட்டுல விட்டா இன்னும் உங்களோட இனத்துக்கு அவ்வளவு டேஞ்சர் ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யூடியூப் சேனல் வேற சேனல் புடுங்கி மணிதான் அல்டிமேட்.
இவரை பொறுத்தவரையில வந்து பணத்துக்காக பணம் தான் எல்லாமேன்னு சொல்லி வாழும்போது இவர்கள் வந்து என்னென்றாலும் செய்வாங்க அதுக்கு சரியா என்று சொல்லிக்க நீங்க சொன்ன மாதிரி என்ன வேலைன்றாலும் செய்யற அளவுக்கு தான் போயிருப்பினோம் என்று சொல்லிக்க வந்து இந்த டைம்லயே நாங்கள் இத ஒரு 4 வருஷமே உண்மையில வந்து நிறைய டைம் தான் ஆனா அதுக்குள்ளேயே வந்து இத ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது வந்து எங்களோட சக்சஸ். அதுக்கு வந்து சௌகரியம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறா. அதை கண்டு அவக்கு ஒரு அச்சுறுத்தல் விடுற அளவுக்கு தான் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா நாங்கள் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் எங்கட மக்களுக்காக செய்திருக்கோம்னு சொல்லி அதுல நாங்கள் பின்வாங்கவே கூடாது. சகோதரி உங்களுக்கு மிக்க நன்றி. மற்றது நாங்கள் எல்லாம் நாங்க உங்களோட இருக்கிறோம். மற்றது நீங்க அண்ணா சொன்ன மாதிரி இது தற்காலிகமான பிரச்சனை தான். நீங்க எல்லாம் செய்ய முடியாது. நேச்ச மாதிரியே அங்க எல்லாம் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்க, பாப்பீங்க. புலிக்கு கொடி ஊத்திக்கு ஒண்ணு தெரிஞ்சவங்க எல்லாரும் இப்ப புலி போல போத்து கொண்டு நாட்டுக்கு போய் நின்று ஓட்டு வராங்க. காசு கொடுத்தவன் போயெல்லாம் கிடையாது. சில பேருக்கு 500 பேருக்கு யார் அந்த வீடியோஸ் அழிச்சதுன்னு நான் நினைக்கிறேன். வீட்டுக்காரர் அவைகளுக்கு அக்சஸ் இருந்திருக்கும், அதிலே அழிச்சிருக்கலாம் பார்த்து